நெக்ஸ்ட் வாங்க. ஐயோ ஜாமி, கும்பிட்றேன் சாமி. சொல்லுங்க என்ன பண்ணுது? அட அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? சரி நான் கேட்கப்பா, நீ ஃபீஸ் மட்டும் ஒரு 1000 ரூபா கொடுத்துப்போ. என்ன சாமி இன்னும் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கல அதுக்குள்ள பீச்சு கேக்குறீங்க? என்னையா சொன்னா தானே தெரியும். ஐயோ டாக்டர், சமையல் கட்டு பக்கமே போவதில்லை, என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. பஜ்ஜி சுட ஆயில் எங்கிறதுக்காக வண்டிக்கு வாங்கி வச்சிருந்தேன், இன்ஜின் ஆயில பஜ்ஜி சுட்டு கொடுத்துருக்கா டாக்டர். என்னையா சொல்ற? ஐயோ டாக்டர், ஆயில் உள்ள போனதுல இருந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி பாத்ரூமுக்கு வீட்டுக்கும் நிக்காம ஓடிட்டு இருக்கு. தம்பி ஒண்ணும் கவலைப்படாதப்பா, வயிற்ற கிழிச்சு உள்ள இருக்க பேர் பர்சனா பவர் சோப் போட்டு கழுவிட சரியா போயிருப்பா. இது பவர் சோப் போட்டு கழுவுறீங்களா? ஆமாப்பா. சரி எதையாச்சும் பண்ணி பின்வாயில போற வெள்ள பொண்ணு பாட்டுங்க. சரி பெட்ல படுத்து ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சாமி. ஏங்க டாக்டர், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நல்ல கலரா நர்ஸுங்க இருக்கும்ல, உங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா? எங்கடா இருக்க விடுறீங்க? பேஷண்ட் மாதிரி உள்ள வர வேண்டியது, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு பிரெக்னன்ட் ஆக்கிட்டுறது, இப்படி எப்படி இருக்கும்? என்ன சாமி பண்றது? பசுமாடு இருக்கிற பக்கம் காளை மாடும் வரதான் பார்க்கும். என்ன பண்றது? ஸ்டொமக் ஆபரேஷன் தமிழ் வீடியோ. என்ன டாக்டர் யூடியூப் சர்ச் பண்ணி பாக்குறேன்? தம்பி நான் 3 அறுவை சிகிச்சையே யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். அந்த ஆபரேஷன்லாம் சக்சஸ் தானே டாக்டர்? ஆபரேஷன்லாம் சக்சஸ் தான்ப்பா, ஆனா பேஷண்ட் தான் ஃபெயிலியர் ஆயிருது. சாமி இந்த வெள்ள